அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் இணைந்திருக்கின்றார். டாக்டர் சுமந்த், பிரதமர் அடுத்த முறை வரும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடை ஏறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கூட இருந்தது, எல்லாரையும் மேடையில் ஏற்றிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இன்னமும் அது இப்போ புது அடிஷனா திரு சரத்குமார் அவர்களை தவிர வேற யாரையும் புதுசாக பார்க்க முடியல. எப்போ அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? இல்ல, அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்குள் மேலும் கூட்டணி கட்சிகளை அவங்க கொண்டு வர முயற்சிக்கலாம். அதனால ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இருக்க மீட்டிங் இருக்கு, சேலத்துல மீட்டிங் இருக்கு. ஏதாவது ஒரு மீட்டிங்ல அந்த அக்ரிமெண்ட்டை ஃபைனல் பண்ணிட்டு மேபி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை மேடையில ஏத்துவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதிமுக திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நாங்க மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட சேருவாங்க அப்படிங்கறதானே அர்த்தம். So maybe over the next 2 to 3 days அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ஓப்பனா ஆதரவு தெரிவிச்சு மத்திய அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டாங்க. ஆனா இந்த மேடையில இல்ல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது ஒரு புரியாத புதிரா இருக்குங்க. நீங்க சரத்குமார் முந்தானத்துக்கு முன்னாள் சேர்ந்தவரை நீங்க மேடை ஏத்துறீங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவோட கூட்டணின்னு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க மேடை ஏத்தலைன்னா நீங்க நாளைக்கு அவங்களோட கூட்டணி அமைச்சா கூட அதுல என்ன ஒரு எலக்ட்ரல் பெனிஃபிட் இருக்குங்கிறது புரியல. ஏன்னா நீங்க அவங்க உங்க மேடையில பிரதமரோட ஏத்துறதுக்கே நீங்க தயக்கம் காட்டுறீங்கன்னா தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு வரை வாட் சிக்னல் இட் வில் சென்ட் அவுட் டு பப்ளிக் இல்லையா? சோ அது நிச்சயமா என்ன காரணத்தினால அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுமையா என்னென்ன சீட்டு இல்ல எந்த சின்னம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உறுதியாகாததுனால இருக்கலாமோ? ஏங்க இவங்க என்னங்க பாஜக சொல்றத அவங்க கேட்க போறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தானே. இல்ல உண்மையாகவே அவர்கள் வெளிப்படையா 6 மாதமா சொல்லிட்டு இருக்காங்கல்ல பாஜகவோட கூட்டணின்னு. இப்ப போய் எங்களுக்கு 20 சீட்டு கொடுங்க கேட்க போறாங்க. சோ அவர்கள் பாஜக கொடுக்கும் இடங்களில் அவர்கள் போட்டியிட தயார். என்ன சின்னம்? ஓபிஎஸ் அவர்களுக்கு சின்னம் இல்லை. சோ தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதுவும் பிஜேபிக்கு ஒரு விதத்துல ஒரு அட்வான்டேஜ் தானே. ஏன்னா நான் டெக்னிக்கலி அது பிஜேபி கேண்டிடேட் மாதிரி தானே. அதனால ஏன் அவர்களை மேடை ஏத்தாமல் வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு புதிராகத்தான் இருக்கிறது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.